ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 11வது அதிகாரம் 36வது வசனம். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். இங்கே இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், சகலமும் அவராலும், அதாவது எல்லாமே அவரால் உண்டாயிருக்கிறது. அது மட்டும் இல்லை, அவர் மூலமாக உண்டாயிருக்கிறது, அவருக்காக உண்டாயிருக்கிறது. இதே மாதிரி இன்னொரு வசனத்தை பாருங்கள். கொலோசையர் 1வது அதிகாரம் 16வது வசனம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இங்கே என்னென்னலாம் அவருக்குள்ளே இருக்குது அப்படின்றத நம்ம வாசித்தோம். எல்லாமே பரலோகத்தில் உள்ளவைகள், பூலோகத்தில் உள்ளவைகள், காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் அப்படின்னு சொல்லி அதில் எல்லாவற்றையுமே அடக்கிட்டாங்க. எல்லாமே இந்த லிஸ்ட்டுக்குள்ளே அடங்குது. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாமே அவருக்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழ்க்கையின் நோக்கம் என்ன? வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் பர்பஸ் ஆஃப் லைஃப்? வாழ்க்கையின் மிக முக்கியமான அல்டிமேட்டான பர்பஸ் என்ன? வாழ்க்கையின் நோக்கத்தை பற்றி பலர் பல காரியங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிற காரியம் சரியானதாக இல்லை. இன்னும் கேட்டால் அவர்கள் கொடுக்குற விளக்கம் போதுமானதாக இல்லை. ஏன் அப்படின்னா, நோக்கத்தை பற்றி அவங்க சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, வாழ்க்கையில் குறிப்பாக ஒரு நோக்கம் அப்படின்னு ஒன்றும் கிடையாது, வாழ்க்கை தான் நோக்கமே அப்படின்றாங்க. எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி ஒரு மனுஷனாக பிறந்திருக்கிறீங்க, நீங்கள் ஒரு கல்லாக பிறக்கலை, நீங்கள் ஒரு பூச்சியாக பிறக்கலை. இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்குது. இவைகளெல்லாம் நீங்கள் பிறக்கலை. ஒரு பூச்சியாக நீங்கள் பிறக்கலை, ஒரு கல்லாக நீங்கள் பிறக்கலை, ஒரு கரப்பாம்பூச்சியாக நீங்கள் பிறக்கலை. இப்படிலாம் நீங்கள் பிறக்காமல் இவைகளுடைய வாழ்க்கையெல்லாம் புரிந்து கொள்கிறீங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் எப்படி சொல்கிறாங்கன்னா, வாழ்க்கையில் நோக்கம்ன்றது ஒன்றும் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி பணக்காரராக இருக்கிறீங்களா, அதுவும் நல்லது தான். நீங்கள் ஏழைகளாக இருக்கீங்களா, அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாழ்க்கையின் நோக்கம் அந்தந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும், அந்தந்த மொமெண்ட்டில் நீங்கள் வாழணும், அதுதான் அப்படின்றாங்க. வாழ்கிறது தான் நோக்கமே, வாழ்க்கைக்குன்னு தனியாக எந்த ஒரு நோக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க. ஆனால் அதுதான் உண்மையா? இன்றைக்கு நம்ம ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளை கேட்டு பாருங்கள். படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் படிக்கணும் அப்படின்னா, அப்போ தான் நல்ல காலேஜு கிடைக்கும். இப்படியே நம்ம ஒவ்வொரு கேள்விக்கும் ஏன் 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 அப்படின்னு கேட்டுகிட்டே போனோம்னா அவங்க கொடுக்குற பதில் ரொம்ப சரியாக இல்லை, அவங்க கொடுக்குற விளக்கம் போதுமானதாக இல்லை. ஏன்ற கேள்வியை நிரப்பணும் அப்படின்னா அதற்கு கடவுள் வாழ்க்கைக்குள்ளே வர வேண்டியதாக இருக்குது. நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம், எதற்காக வாழ்கிறீங்க, ஏன் இந்த பூமியில் இருக்கிறீங்க, ஏன் நீங்கள் பிறந்தீங்க, இந்த மொமெண்ட் ஏன் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவர்கள் கொடுக்குற பதில் போதுமானதாக இல்லை, சரியானதாக இல்லை. சும்மா என்ஜாய் பண்ணணும், இந்த மொமெண்ட்டை வாழணும், எப்போ சாவோன்னு நமக்கு தெரியாது, அப்போ அந்தந்த மொமெண்ட்டில் என்ஜாய் பண்ணிடணும் அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்களே தவிர்த்து ஏன் இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்கிற பதில்கள் சரியானதாக இல்லை. அப்போ ஏன் வாழுகிறோம் அப்படின்னா அதற்கு நாம் வேதத்துக்கு தான் போக வேண்டியதாக இருக்குது. நம்மெல்லாம் சிருஷ்டிப்புகளாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை சிருஷ்டித்தவராக இருக்கிறார். அவர் நம்மை ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறார். சிருஷ்டிப்புகளுக்கு தெரியாது நம்ம எதற்காக படைக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி. சிருஷ்டித்தவரிடத்துல தான் நம்ம போய் கேட்கணும், நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி. இப்போ நான் நோக்கம் அப்படின்னு பேசுகிறப்ப ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் தனிப்பட்ட நோக்கத்தை பற்றி நான் பேசலை. ஓவராலாக வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்றது தான் பேசுகிறேன்.
அப்போ நோக்கமில்லாத வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது? ஒரு அர்த்தமே இல்லாததாக இருக்கிறது. ஒரு அர்த்தமே இல்லை. அவங்க வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லை. சும்மா ஏதோ பறந்துட்டோம்ல, சர்வைவ் ஆகணும்ல, சாக போகிறோம் ஒரு நாள், அவ்வளோதான். அவங்களுடைய வாழ்க்கையை குறித்த தத்துவம் அவ்வளோதான். நோக்கமில்லாத வாழ்க்கை ஒரு வீண் வாழ்க்கை, ஒரு செத்த வாழ்க்கை, யாருக்குமே பிரயோஜனமற்ற ஒன்றும் இல்லாத உருப்படாத ஒரு வாழ்க்கை. நோக்கமே இல்லைன்னா அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பஸ் ஸ்டாண்ட் போகிறீங்க, போயிட்டு எந்த இடத்துக்கு போகணும்னு உங்கள் மனதில் நீங்கள் தீர்மானிச்சிருந்தா தான் அதற்கான ஒரு பஸ்ஸில் நீங்கள் ஏறுவீங்க. இல்லைங்க, எந்த பஸ்ஸு போனால் என்ன, எந்த பஸ்ஸில் ஏறினா என்ன, எது கிளம்புதோ அதில் ஏறி உக்காந்துருவேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் நீங்கள் பஸ்ஸில் பயணிக்க முடியாது. ஏதோ ஒரு நோக்கத்தோடு நீங்கள் கிளம்புறீங்க. அப்போ பஸ் ஸ்டாண்ட் போகிறீங்க, அதற்கான வண்டியை பார்க்குறீங்க, வழி கரெக்டாக போட்டிருக்கான்னு பார்க்குறீங்க, அதில் ஏறுறீங்க, அதில் ஏறி உட்காந்து போக வேண்டிய இடத்த நோக்கி போகிறீங்க, அந்த இடத்த அடையிறீங்க இல்லையா? அப்போ இதே போல தான் வாழ்க்கையும். தேவன் நம்மளை இந்த பூமியில் வைத்திருக்கிறார், அவர் படைத்திருக்கிறார், அவர் நம்மளை சிருஷ்டித்து உண்டாக்கி இந்த பூமியில் வைத்திருக்கிறார். நம்ம இந்த பூமியில் பிறந்துட்டோம் அப்படின்னாலே ஒரு நோக்கத்தோடு பிறந்திருக்கிறோம். தனிப்பட்ட நோக்கத்தை பற்றி பேசலை, மனித வாழ்க்கையின் நோக்கத்தை பற்றி நான் பேசுகிறேன். பூமியில் பிறந்துட்டோம் அப்படின்னாலே அந்த நோக்கத்தை நிறைவேற்றி விட்டு தான் போகணும். இப்போ மனிதனை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மனிதன் இந்த பூமியில் பல காரியங்களை உண்டாக்குகிறான் இல்லையா? அவன் எத்தனையோ காரியங்களை மேனுஃபேக்சர் பண்ணுறான். மனுஷன் உண்டாக்குற ஒவ்வொன்றுக்கும் நோக்கம் இருக்குது. ஒன்றும் இல்லை, இந்த பட்டனை எடுத்து பாருங்கள். சட்டையில் இருக்கிற பட்டன், அந்த பட்டனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. மனிதன் உண்டாக்குகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு நோக்கம் இருக்குது. நம்மளில் அநேக நேரங்களில் அதனுடைய பயன் தெரியாமல் இருக்கலாம், அதனுடைய பேர் தெரியாமல் இருக்கலாம், அதனுடைய நோக்கம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சிருஷ்டித்தவரிடத்துல போய் கேட்டிங்கன்னா அதனுடைய நோக்கத்தை கரெக்டாக சொல்லுவார். அப்போ மனிதன் உண்டாக்குகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு நோக்கம் இருக்குது அப்படின்னா, மனிதனை படைத்த தேவன் இந்த மனுஷனை ஒரு நோக்கம் இல்லாமல் உண்டாக்கியிருப்பாரா? மனுஷனே இவ்வளோ யோசித்து சிந்தித்து ஒரு காரியத்தை படைக்கும்போது இந்த மனிதனை படைத்த தேவன் நோக்கம் இல்லாமல் படைத்திருப்பாரா? அவர் யோசிக்காமல் இருப்பாரா? அவர் ஒரு நோக்கம் இல்லாமல் சும்மா திரி அப்படின்னு விட்டுருப்பாரா? நிச்சயமாக கிடையாது. அப்போ மனிதன் உண்டாக்குகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அதே போல் மனிதனை உண்டாக்கின தேவன் மனுஷனை ஒரு நோக்கத்தோடு படைத்து இந்த பூமியில் வைத்திருக்கிறார். பிறந்துட்டான்னாலே ஒரு நோக்கத்தோடு தான் பிறந்திருக்கிறான். அப்போ நாம் ஒரு பூச்சி கிடையாது, நம்ம புழு கிடையாது, நம்ம பறவை கிடையாது, நம்ம ஒரு மிருகம் கிடையாது. நம்ம தேவனுடைய சாயல்லையும் ரூபத்திலையும் படைக்கப்பட்ட, அவரை போல படைக்கப்பட்ட ஒரு மனிதன். அதை நம்ம ஆதியாகமம்ல வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26-27 வாசிக்கிறேன். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அப்போ தேவன் தன்னை போலவே சிருஷ்டித்திருக்கிறார், அவரை போலவே சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு மனிதனை உண்டாக்கியிருக்கிறார். அப்போ அவரிடத்துல போகணும். சிருஷ்டிப்புகளுக்கு ஒரு வேளை தெரியாமல் இருக்கலாம் தன்னுடைய நோக்கம், ஆனால் சிருஷ்டிகருக்கு தெரியும். சிருஷ்டிகர் அப்படி தான் உண்டாக்கியிருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மாபெரும் நோக்கம் இருக்கிறது. அது என்ன? முதலாவது, அது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் அது எங்கே போய் முடியுது அப்படின்றதையும் சொல்கிறேன். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, தேவனை அறிந்து கொள்வது. நம்மளை சிருஷ்டித்த தேவனை அறிந்து கொள்வது, அவரோடு உறவு கொள்வது, அவரோடு ஐக்கியப்படுவது அங்கே ஆரம்பிக்குது. ரெண்டாவது, அவரில் மகிழுவது, அவரை என்ஜாய் பண்ணுவது. எங்கே போய் முடியுது அப்படின்னா, கடைசியாக அவரை மகிமைப்படுத்துவது. அதாவது அவரை அறிந்து கொள்கிறோம், ரெண்டாவது அவரில் மகிழுகிறோம்,
மூன்றாவது அவரை மகிமைப்படுத்துகிறோம். இதுதான் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருத்தருடைய நோக்கம். அல்டிமேட் பர்பஸ் இதுதான். இதை குறித்து அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.